கொண்ட நகைச்சுவை வேழம் சின்ன அண்ணாமலை பொது வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, சினிமா துறையில் ஆற்றிய பணி, பேச்சாளர், எழுத்தாளர், பதிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். நாகப்பன் என்ற இயற்பெயர் கொண்ட சின்ன அண்ணாமலையை பற்றி தமிழ் வளர்த்த சான்றோர் தொடர் நிகழ்வு அண்மையில் சென்னை ரசிகரஞ்சனி சபா பவுண்டேஷனில் பேராசிரியர் வாவேசா அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி அவர்களுக்கு சான்றோர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். பின்னர் தமிழ் வளர்த்த சான்றோர் தொடர் நிகழ்வு நடைபெற்றது. அதன் தொகுப்பினை காணலாம். இந்த அரங்கிற்கு அஞ்சலியாக்கி மிக மகிழ்ந்து உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். தமிழ் வளர்த்த சான்றோர் என்ற இந்த தொடர் நிகழ்விலே தமிழை வளர்த்தோம், வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தன்னையே வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடையே உண்மையாகவே தமிழை வளர்த்தவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் என்று தொடங்கிய நிகழ்ச்சி இது. சிறையை உடைத்து மீட்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் காந்தியின் பத்திரிகையை தமிழில் கொண்டு வந்த பதிப்பாசிரியர் வ.உ.சியையும் கட்டபொம்மனையும் திரையில் கொண்டு வர உதவிய சிவாஜி ரசிகர், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் சின்ன அண்ணாமலையின் வாழ்க்கை பதிவுகள். சின்ன அண்ணாமலை அவர்கள் தமிழுக்காக தன்னையே கொடுத்தவர். கல்கியோட ஒரு ஈடுபாட்டை பார்ப்பதற்கு முன்னால் அவருடைய அரசியல் களத்தில் மாற்ற முடியாத ஒரு திருப்பு முனையாக அமைந்தது திருவாடானை. அவருடைய எழுத்திலே நான் படித்து சொல்லிடுறேன். 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று இரவு 12 மணிக்கு போலீசார் என்னை கைது செய்தனர். பகல் நேரத்தில் எப்போதும் பெரும் கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டு இருந்தபடியால் ஒரு வார காலமாக முயற்சி செய்தும் கைது செய்தால் பெரும் கலகம் ஏற்படும் என்று போலீசார் கைது செய்வதை தள்ளி போட்டு கொண்டு வந்தனர். ஆனால் அன்று 144 தடை உத்தரவை மக்கள் முன்னிலையில் நான் கிழித்தெறிந்ததும் போலீஸ் இன்ஸ்பெக்டரை மக்கள் விரட்டி அடித்ததும் அதற்கு மேல் என்னை வெளியில் வைத்திருப்பது பெருத்த அபாயம் என்று கருதி போலீசார் அன்றிரவே கைது செய்வது முடிவு செய்துவிட்டனர். இரவில் அதிகம் பேர் என்னை சுற்றி இருக்க மாட்டார்கள், சில பேர் தான் இருப்பார்கள். இருப்பவர்களை சமாளித்து கொள்ளலாம் என்று போலீசார் எண்ணி அன்றிரவு என்னை கைது செய்வதற்கு சுமார் 10 லாரி ரிசர்வ் போலீஸை கொண்டு வந்து நான் தங்கியிருந்த ஐக்கிய சங்கம் என்ற கட்டிடத்தை சுற்றி வளைத்து நிறுத்திக்கும் உள்ளே வந்து படபடன்னு குதித்தார்கள். அப்போது இரவு மணி 12 இருக்கலாம். சப்தம் கேட்டதும் திடுக்கிட்டு வைத்து பார்த்தபோது என்னை சுற்றி பல ரிசர்வ் போலீஸார் நின்றது தெரிந்தது. உங்களை கைது செய்திருக்க என்று போலீஸார் சொன்னார்கள். அதாவது இது முக்கியமாக சொல்ல வேண்டியது, இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. வச்ச பிறகு என்னாச்சு, ஊர் பூராவும் தகவல் தெரிஞ்சு ஒரு 20,000 பேர் கூட்டம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து பகல் 12 மணிக்கு உள்ளே போந்து அந்த பூட்டை உடைச்சி இவரை அதை வெளியிட்டு ஆயிட்டு போயிடுறாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 42 போராட்டத்தில் நான் சிறையிலிருந்து விடுதலை அடைந்து சென்னை தியாகராய நகரில் தமிழ் பண்ணை என்ற புத்தக வெளியிட்டகம் துவக்கினேன். அப்போது பல தலைவர்களும் தொண்டர்களும் விடுதலை ஆகாமல் சிறையில் இருந்தார்கள். அதுக்காக அவர்களை எல்லாம் விடுதலை செய்து தேசத்தில் ஏற்பட்டிருக்கும் முட்டுக்கட்டை தகர்க்க வேண்டும். அதிலிருந்து வந்துடுறார். அடுத்த பிரச்சனை, இவரும் சும்மா இருக்க மாட்டார். அதாவது அவர்களை எல்லாம் விடுதலை செய்து தேசத்தில் ஏற்பட்டிருக்கும் முட்டுக்கட்டையை தகர்க்க வேண்டும் என்ற கருத்துடன் பூட்டை உடையுங்கள் என்று ஒரு நூல் வெளியிட்டேன். இந்த தலைப்பை பார்த்த ஆங்கிலேய அரசு சிறைப்பூட்டை உடைக்கும்படி தூண்டுகிறேன் என்று கூறி என்னை கைது செய்தது. இத்துடன் வங்காள பஞ்சம், ஜப்பான் வரான் என்ற புத்தகங்களையும் வெளியிட்டதற்காகவும் கைது செய்யப்பட்டேன். வழக்கு எழும்பூர் பிரதம மாகாண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடைபெற்றது. மேஜிஸ்ட்ரேட் ஒரு தெலுங்கர், பெயர் கோடீஸ்வர ராவ். சுத்தமாக தமிழ் தெரியாது. பூட்டை உடையுங்கள் என்பதை அவருக்கு பிரேக் ஓப்பன் த லாக் என்று மொழிபெயர்த்து கொடுத்து விட்டார்கள். இதை வைத்துக்கொண்டு அவர் எதுக்கு ஜெயில் பூட்டை உடைக்க முடியும் சொன்னேன் என்று கேட்டார். நான் அவருக்கு பணிவுடன் பூட்டை உடையுங்கள் என்பதற்கு நான் கொள்ளும் அர்த்தம் டிசால்வ் த டெட் லாக் என்பதாகும் என்றேன்.
அவர் அதை ஒப்புக்கொள்ளாமல் பூட்டு என்றால் லாக், உடை என்றால் பிரேக் என்று அர்த்தம் செய்து சொன்னார். சர்க்கார் வக்கீலும் என்னை கைது செய்த இன்ஸ்பெக்டரும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தலையாட்டினார்கள். உடனே நான் கிக் த பக்கெட் என்றால் இறந்து போனான் என்று அர்த்தமே தவிர பக்கெட்டை உதைத்தான் என்றால் சொல்வது என்றேன். கோர்ட்டு சிரித்தது, மேஜிஸ்ட்ரேட்டும் சிரித்து விட்டார். வேறு ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். உடனே நான், நீங்கள் தெலுங்கர், உங்களுக்கு சரியாக தமிழ் தெரியவில்லை. என்னை கைது செய்த இன்ஸ்பெக்டரோ கன்னடக்காரர், அவருக்கும் தமிழ் தெரியாது. கேஸ் நடத்த வந்த சர்க்கார் வக்கீலோ மலையாளி. நான் வெளியிட்டிருக்கும் புத்தகமோ தமிழ் புத்தகம். ஆகவே தமிழ் தெரிந்தவர்கள் இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றேன். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. வாட் தமிழ் என்று கூறி 6 மாதம் சிறை தண்டனை தீர்ப்பு வழங்கிவிட்டார். என்னை கைது செய்த இன்ஸ்பெக்டரோ என்னிடம் வந்து, காரியத்தை கெடுத்து விட்டீர்களே, மாஜிஸ்ட்ரேட் 3 மாதம் தான் தண்டனை கொடுப்பதாக இருந்தது, ஆனால் நீங்கள் தமிழுக்கு சொல்லி பேசி 6 மாதம் வாங்கி கொண்டீர்கள் என்று அனுதாபப்பட்டார். நான் சென்னை சிறைக்கு போனதும் அங்கிருந்த பேராசிரியர் என்ஜி ரங்காவிடம் மேஜிஸ்ட்ரேட் விஷயம் சொன்னேன். அவர் கூறியது, தாய்நாட்டு பற்றுக்காக 3 மாதம், தாய்மொழி பற்றுக்காக 3 மாதம், ஆக 6 மாதம் சரிதான் என்றார். நல்லை சின்னசாமி செட்டி, பனகல் பார்க், சென்னை. நல்லை சின்னசாமி செட்டி, பனகல் பார்க், சென்னை. இதுக்கு முன்னாடி பினாங்கில் வந்து ஒரு கோர்ட்டை சந்திக்கிறார். அப்படியா? அதையும் நான் அதுலேருந்து சொல்லி காமிக்கிறேன். அதில் என்ன ஆகுது, இவன் அப்பா வந்து மலேசியா அனுப்பிச்சிடுறார். பினாங்கில் போ, இங்கே ஊர்லலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனால் தொந்தரவு வந்து இடத்த பொறுத்து இல்லை, பையனை பொறுத்து தானே. ஆனால் இவன் அங்கே போனோன்னு ஆரம்பிச்சிட்டார். அங்கே போனால் இவளை இருந்து ரப்பர் தோட்டத்தில் போனோன்னு இங்கே இருக்க தொழிலாளிகள்லாம் அங்கே போகிறான். பல பேர் தொழிலாளிகள் இருந்தால் கள்ளுக்கடை இருக்கும். கள்ளுக்கடை இருந்தானே ஒரு காந்தியவாதினா மறுப்பு தெரிவிப்பான். இப்போ விஷயம் வேறையாக இருக்குது. அதாவது கள்ளுக்கடை இருக்கிறது தான் ஊர், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் மாதிரி இப்போ அது மாதிரி ஆரம்பிச்சிருது. அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த காலத்தில் காங்கிரஸ்காரன் என்ன பண்ணால், கள்ளுக்கடை இருந்தால் அதை எதிர்க்க வேண்டும். கள்ளுக்கடை மறியல் என்பது காந்தி சொல்லிக் கொடுத்த மந்திரம். எனவே அங்கே போன போது கள்ளுக்கடை இருந்தனால் அங்கே மறியல் பண்ணுறார் யார், நம்ம சின்ன அண்ணாமலை. அவள் அப்பா என்ன சொல்லி சார், சம்பாதிடான்னு சொன்னார். இவர் வந்து காந்தி சொன்னதை கேட்டு அங்கே மறியல் ஆரம்பிச்சிட்டார். அது என்ன பண்ணாங்க, அது இந்த விஷயம் பற்றிக்கிச்சுமா இல்லை, உண்மையாக பற்றிக்கிச்சு. அங்கே இருக்கிறவங்களாம் தீ மூட்டினாங்க. ஒன்று அந்த ஊர் சும்மா இருப்பானா, அந்த ஊர் கவர்னர் கூப்பிட்டுட்டார். கவர்னர் இவர் கூப்பிடுறாரு, அந்த இடத்த படித்து காட்டுறார். அதாவது இது கட்டபொம்மன் வசனம் மாதிரி அவர் எழுதினத்தை படித்தா தான் சுவையாக இருக்கும். அவர் எழுதுகிறார், வேர் இஸ் தட் மேன், வேர் இஸ் தட் மேன் அப்படின்னு கவர்னர் கூப்பிடுறார். எங்கே அந்த ஆள்? கர்ஜனை செய்து கொண்டு வெள்ளைக்கார கவர்னர் தன் ஆசனத்தில் வந்து அமர்ந்தார். என்னை பார்த்ததும், ஓ யூஆர் அ பாய். பெரிய ஆள் கட்டமரே பண்ணி எல்லாம் கண்டெல்லாம் பண்ணியிருப்பான், முரட்டாளாக இருப்பான. ஓ யூஆர் அ பாய். உடனே நான் அண்ணாமலை என்ன சொல்கிறேன், ஐ எம் நாட் அ பாய், ஐ எம் அ ஃபாதர் ஆஃப் அ பாய். ஐ எம் நாட். அதாவது தமிழில் இருக்க ஒன்று சொல்கிறேன், ஒரு மொழியில் வசதி இருக்கிறவன் இன்னொரு மொழியை கற்றுக்கொண்டு அதில் பேசுவான். ஏன்னா இதெல்லாம் மனதிலிருந்து வரக்கூடியது தானே வார்த்தைகள், மொழின்னு தான் சொல்கிறேன், மனத்திலிருந்து வரக்கூடியது. ஓ யூஆர் அ பாய், நான் இவ்வளோ சின்ன ஆளாக இருக்கேன் அப்படின்னா, ஐ எம் நாட் அ பாய், ஐ எம் அ ஃபாதர் ஆஃப் அ பாய் அப்படின்னா. இதை கேட்டு என்னாச்சு, இந்த கவர்னருடைய கட்டிடமே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று கவர்னர் மனைவி உள்ளே வந்துட்டாங்க. இது என்னடா கோர்ட், இது மனைவியோடு இருக்கான்னா, மேபி அந்த ஊர் வழக்கமானு தெரியல. மனைவி வந்து கவர்னர் மேலே அவ்வளோ தூரம் பாசத்தையும் கண்டிப்பையும் வைத்திருக்கிறார் போல. அவரும் வந்து உட்காந்துரு பக்கத்தில் பார்த்துட்டு மனைவியை பார்த்து சொல்கிற, டார்லிங் see that fun, this boy is saying that he is the father of a boy அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லி இந்த நகைச்சுவையை ரசிக்கிறார். இந்த வேடிக்கை பாரு என்று. ஒன்று அந்த அம்மா கேட்குறா, அந்த அம்மா என்ன இருந்தாலும் தாய்மை உணர்வாயிச்சு. இப்போ இங்கே வா பையா, ஆமாம் வாட் இஸ் யுவர் ஏஜ் கேட்குற, பக்கத்தில் இருக்குது. ஐ எம் 17 அப்படிங்கிறாரு. 17 வயது. 17 வயதில் உனக்கு ஒரு பையனா? ஆமாம், உனக்கு எப்போது கல்யாணம் ஆயிற்று?
13 வயதில் என்றேன். அந்த அம்மையாருக்கு ஒரே ஆச்சரியம். 13 வயதில் கல்யாணம் செய்து என்ன செய்வது என்றாரே பார்க்கலாம், நான் உடனே பிள்ளை பெறுவது என்றேன். கவர்னரும் மனைவியும் சிரித்தார்கள். ஸோ இது மாதிரி ஒரு வாழ்க்கையில் நெஞ்சுறுதியும் நகைச்சுவையும். ஒன்றை சொல்கிறேன், உண்மையிலே நல்ல நகைச்சுவை என்பது ஒருவரை தாக்கியோ கேலி செய்தோ ஏளனம் வருவதில்லை. கேலி, கிண்டல், ஏளனம் இதெல்லாம் தாண்டி உண்மையான நகைச்சுவை என்பது நீங்க இவர்கிட்ட தான் போகணும். சிறையை உடைத்து மீட்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர், காந்தியின் பத்திரிகையை தமிழில் கொண்டு வந்த பதிப்பாசிரியர், வ.உ.சி.யையும் கட்டபொம்மனையும் திரையில் கொண்டு வர உதவிய சிவாஜி ரசிகர், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் சின்ன அண்ணாமலையின் வாழ்க்கை பதிவுகள். பனகல் பார்க் காய்கறி அங்காடி, இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது இப்படியெல்லாம் கூட ஒரு அரசியல்வாதி இருப்பான், அரசியல்வாதின்னு சேர்த்து சொல்லலாம் அவரை. அது சென்னை தியாகராய நகர் பனகல் பார்க் அருகில் தான் தமிழ் பண்ணை. அதன் எதிர் பிளாட்பாரத்தில் சிலர் காய்கறி விட்டு பிழைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் திடீரென்று போலீஸ் லாரி நிறைய போலீஸார் காய்கறி விற்றவர்களை அடித்து காய்கறிகளை தெருவில் இருந்து கொண்டிருந்தார்கள். நான் ஓடிப்போய் போலீஸாரின் செய்கையை எதிர்த்தேன். மக்கள் என் பக்கம் சேர்ந்ததும் சார்ஜென்ட் என்னை கைது செய்வதாக சொல்லி லாரியில் ஏற்றுக்கொண்டு போனார். 1 மணி நேரம் கழித்து விடுதலை செய்வதாக சொன்னார். நான் விடுதலை ஆக முடியாது, வாருங்கள் கமிஷனரிடம் போவோம், இல்லை என்றால் முதலமைச்சர் காமராஜரிடம் போவோம் என்று சொன்னேன். பின்னர் சார்ஜென்ட் என்னை முதலமைச்சர் வீட்டில் கொண்டு வந்து விட்டார். காமராஜர் அப்போதுதான் வெளியில் புறப்படும் தருவாயில் இருந்தார். என்னை கண்டதும் என்ன சங்கதி என்று கேட்டார். காய்கறி விற்கும் ஏழைகளுக்கு ஏற்பட்ட கதியை சொன்னேன். அப்படியா, பின்ன ஏறுங்க காரில், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று பார்ப்போம் என்று கூறி புறப்பட்டார். குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததும் விவரம் பூராவும் சொல்லி இந்த ஏழைகள் மானமாக பிழைக்க ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அங்கே நின்ற ஏழை எளியவர்களையும் தெருவில் கிடக்கும் காய்களையும் பார்த்துவிட்டு இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். என் மீது தங்களுக்கு நம்பிக்கை உண்டல்லவா என்றேன். நிச்சயமாக என்றார். அப்படியானால் நான் சொல்லும் இடத்தில் மார்க்கெட் வைக்க உத்தரவிடுங்கள், இந்த ஏழைகளை வாழ வைக்கலாம் என்றேன். அப்போது அங்கு சேர்ந்த போலீஸ் கமிஷனரை காமராஜர் கூப்பிட்டு இவருடன் கலந்து மார்க்கெட் வைக்க ஏற்பாடு செய்யுங்கள், ஏழைகள் பிழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். காமராஜர்களின் உத்தரவுப்படி போலீஸ் கமிஷனர் அவர்களும் நகரசபை கமிஷனர் அவர்களும் நானும் கலந்து பேசி பனகல் பார்க்கை ஒட்டிய உஸ்மான் ரோடு பிளாட்பாரத்தில் வரிசைக்கிரமாக எண் கொடுத்து, பிளாட்பாரத்திலே ஒவ்வொரு ஸ்கொயர் போட்டு 1, 2, 3 நம்பர் போட்டு ஒவ்வொரு வியாபாரிக்கும் இடம் ஒதுக்கி மார்க்கெட் நடத்த சட்டபூர்வமாக செய்தோம். அந்த இடத்துக்கு ஒரு நாளுக்கு 4 வாடகை. அதுக்கு கார்ப்பரேஷன் ஒருத்தர் அது வசூல் பண்ணிட்டு ரசீது கொடுத்து போவார் அவங்க காய்கறி கடைக்காரன். பின்னர் அதே மார்க்கெட் இடத்தை மாநகராட்சி ஏலத்திற்கு விட்டு நல்ல வருமானம் தேடிக்கொண்டது. அதன் பிறகு திரு பக்தவச்சலம் முதல்வராக வந்ததும் பார்க்குக்குள் சிறிது தள்ளி நல்ல கட்டிடமாக கட்ட அரசாங்கம் அனுமதி அளிக்கும்படி செய்தேன். இது ஏற்கனவே பிளாட்ஃபாரத்தில் அந்த பழங்கள் பார்க்க வேண்டியதை கிழக்கு பார்த்து இப்படி போனால் பாண்டி பஜார், இது மேற்க பார்த்து. இந்த பக்கம் ஒரு 10-20 அடி இருக்கும். எடுத்துகிட்டு இங்கே நாகேஸ்வரா ரோட்லேருந்து பிரகாசம் ரோடு வரைக்கும் ஒரு மார்க்கெட் ஒன்று கட்டினாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். நடுப்புற கஸ்டமர்ஸ் நிற்கிறதுக்கு வழி, இடது பக்கமும் வலது பக்கம் ஒரு 2 அடி மேடை இருக்கும். அது காய்கறி கடைகள் இருக்கும். ஒவ்வொரு கடைக்கும் ஒரு 10 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும். அடுத்த கடை அது மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா நடந்தது. ஏன்னா எல்லாராலையும் இதுக்கு கொத்தவால் சாவடி போக முடியாது, கார் நிறுத்துறதுலாம் பிரச்சனை. இது அப்படி இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி டீ நகரில் அப்போது கார் தாராளமாக நிறுத்திட்டு போகலாம் பர்ச்சேஸ்க்கு. அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சார் இவ்வளோ பண்ணியிருக்கிறவர் அந்த பனகல் பார்க்க உள்ள சின்ன அண்ணாமலைக்கு ஒரு நினைவு சின்னம், ஒரு சிலை இருக்க வேண்டாமா? நிச்சயம் செய்யணும். ஏன்னா அதுக்கு நாம் எழுதி இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்பாக என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, உங்களை போன்றவர்கள் முயற்சி செய்து, ஏன்னா அவர் பார்க்கில் எல்லாரும் உலாத்துறதுக்கு பண்ணல, வணிகன், எல்லா வணிகம் வணிகர் என்று நினைத்தார். அவர் வறுமையாளராக நினைக்கல. அங்கே இருக்கிறவங்கள காய்கறிக்காரர் அவர்களும் வணிகம் செய்கிறார்கள் என்று சொல்லி அதுக்கு வாடகை கொடுத்து அது இடத்த பண்ணுறது இல்லையா? ஆமாம், அது நிச்சயமாக நம்ம சொல்லணும். நீங்கள் இந்த செய்தியை பதிவு செய்ததற்கு மிகப்பெரிய நன்றி. இப்போ சின்னண்ணாமலை பற்றி மேலே சொல்லணும் அப்படின்னா, அவர் இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்தார் என்ற ஒரு பக்கம் இருக்க. அப்போ அரசியலில் முடிஞ்ச நம்ம இப்போது அவருடைய தமிழும் கொஞ்சம் பார்த்தோம், அரசியலையும் பார்த்தோம். கலை உலகில் வரும்போது அவர் சிவாஜியுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகர், சிவாஜியுடைய பரம ரசிகர், பக்தர்னு கூட சொல்லலாம். அப்போது 2 பெரிய ஆளுமைகள் தான் இருந்து, ஒன்று சிவாஜி, ஒன்று எம்ஜிஆர்.
எம்ஜிஆர் நிறைய ரசிகர் மன்றம்லாம் வச்சுருந்தார். சிவாஜி அதை அப்படி ஏற்பாடு பண்ணிக்கல. அதில் ரொம்ப அதாவது சிவாஜி வீட்டில் இவருக்கு பெரிய செல்வாக்கு உண்டு. எப்போனாலும் போகலாம், அவர் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இப்போ யோகா கூட சொல்லியிருந்தார். அங்கே சிவாஜி ஒரு பக்கம் சின்னண்ணாவில் இன்னொரு பக்கம் குருமூர்த்தி இருப்பார். அந்த மாதிரி அவங்களை பல தடவை நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இருக்கும் நினைக்கிறேன் படவுளுக்கு திரையுலகுக்கு வந்தார். ஆரூர் தாஸ்னு கதைவசன கருத்தாக இருந்தார். அந்த காலத்தில் ஒரு பக்கம் சிவாஜி கிட்டே இருக்கலாம் அல்லது எம்ஜிஆர் கிட்டே இருக்கலாம், 2 பேர்கிட்டையும் சேர்ந்து இருக்க முடியாது. அந்த பக்கம் சிவாஜி கண்ணதாசன் பாடல் எழுதுனா இங்கே வாலி, அந்த மாதிரி ஆரூர் தாஸ் ஒன்று தான் விதிவிலக்கு. அவர் சிவாஜிக்கும் கதை வசனம் எழுதி கொடுத்துருந்தார், இந்த பக்கம் எம்ஜிஆருக்கு கதை வசனம் எழுதி கொடுத்துருந்தார். யாரும் மறுப்பு சொல்லலை. அப்போ இந்த தர்ம கதையை சின்னண்ணாவிட்ட கேட்டவர் சொன்னார், தயவு செஞ்சு இந்த படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த கேரக்டருக்கு எம்ஜிஆர் தான் சரியாக இருப்பார், சிவாஜிக்கு சூட் ஆகாதுன்னு. அவர் கேட்கல, ஏன்னா இவர் தான் சிவாஜி பக்தராச்சே. இல்லைன்னா விட்டுடுங்க, நீங்கள் சிவாஜி தான் போட்டு இந்த கதையை விட்டுடுங்க, வேறு ஏதாவது கதைன்னா. அவர் கேட்கல. அவர் எடுத்து அதில் பெரிய நஷ்டமாச்சு. அந்த மாதிரி அவருக்கு அதுக்கப்புறம் பல படங்கள் எடுத்தார். எடுத்தபோது படத்தில் அது சூதாட்டம் மாதிரி, அது யாருமே இது வரைக்கும் கடைசி வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருந்தாங்கன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தர் ஒரு ஏதாவது ஒரு இதில் அப்படியாவது பிடிப்பாங்க, நஷ்டம் இருக்குன்னு சொன்னால் கூட இவர் அதே மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் படத்தை நிறுத்திட்டார். தர்மராஜா ஜப்பானில் போயிட்டார் இல்லையா, சிவாஜி எம்ஜிஆர். இவர் என்ன பண்ணார், சிவாஜி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தும் கூட எம்ஜிஆரை பார்த்தபோது ஒரு அட்வைஸ் பண்ணார். என்ன பண்ணார், புராண படத்தில் தான், அதாவது ராஜா ராணி படத்தில் தான் நடிப்பேன் என்று ஜில்பா மாதிரி தலையை வச்சுன்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர், நான் சமூக படத்தில் நடிக்க மாட்டேன்னு உட்காந்துட்டார். அவருக்கு சமூக படத்தில் நீங்கள் நடிக்கலாம் என்ற ஊக்கத்தை கொடுத்து திருடாதலை ஆக்ட் பண்ண வச்சார் சின்னண்ணாமலை. அதுலேருந்து எல்லாம் பிடிச்சி போச்சு அவருக்கு. ஆகவே அவர் சிவாஜி ரசிகராக இருந்தாலும் எம்ஜிஆரையும் வாழ வைத்தார். ஆனால் அதில் கூட ஒரு சின்ன நகைச்சுவை, ஐ வாண்ட் டு ஷேர் தட். வீரபாண்டிய கட்டபொம்மன் நடந்திருக்கு, எல்லாத்தையும் பார்த்து சூப்பர். சக்தி கிருஷ்ணாமுடைய வசனங்கள்லாம் என்றைக்கும் கண்ணில் ஒத்திக்கூடிய வசனங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே சில ரசிகர்கள்லாம் கேட்டாங்க. அதில் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் வந்தார்கள். ஏன்பா படம் எப்படி இருக்கு, சின்ன நம்மளுக்கு சொல்கிறார். எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்தார், படம் எப்படின்னு கேட்டோன்னு சொன்னான், என்ன சார் சிவாஜி என்ன நடிச்சிருக்கார், ஆனால் எங்கள் எம்ஜிஆர் நடிச்சிருந்தானா வெள்ளைக்காரனை தூக்கில் தொங்க விட்டுருவார் சார், அவர் தொங்கிருக்க மாட்டார். அதனால் நம்ம நாட்டில் இருக்க இது போன்ற மக்களுக்கிடையே பேசுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இது போன்ற மக்களுக்கிடையே நல்ல செய்தியை கொண்டு செலுத்த வேண்டும் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் செய்தார்கள், சிறுகதை எழுதி செய்தார்கள். சின்னண்ணாமலை பதிப்பகத்தாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக விளங்கியவர். அந்த மாபெரும் ஆலமரத்திலிருந்து பல விழுதுகள் தோன்றின என்பதுதான் வரலாறு. நிறைய பேர், அதாவது எழுத்தாளர்களும் தயாரானாங்க, அதே மாதிரி பதிப்பங்கள் எல்லாம் அங்கிருந்து தான் வந்தது. சின்னண்ணாமலை இத்தனை கூத்துக்கு நடுவிலேயே அவருடைய அந்த துடிப்பும் அந்த இளமையும் அந்த நகைச்சுவையும் விடாத இருந்திருக்கிறார் அவர். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது இவங்ககிட்ட பேசும்போது கூட ஏதாவது இவங்களுக்கு ஒத்துக்காத விஷயத்த கூட நகைச்சுவை மூலமாக ஒத்துக்க முடியாது சொல்லிடுவார். இல்லை, அது இருக்க கடவுள் கொடுத்த வரங்க. நான் சத்தியமூர்த்தி பவனில் கேட்டேன்னு சொன்னேன் இல்லையா, நிமிஷத்துக்கு ஒரு தரமாக சிரிச்சிருப்பாங்க. அவர் பேசும்போது 20 நிமிஷம் 20 தரமாக சிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு அது கடவுள் கொடுத்து வரணும்னு சொல்லணும். அது என்ன பேச போகிறோன்னு அவர் ஒரு கையில் குறிப்பெல்லாம் வச்சுக்க மாட்டார், அது இஷ்டம்பரம் தான் பேசுவார். அதெல்லாம் ஒரு பெரிய எப்படி சொத்து காங்கிரஸுக்கு. அதாவது ராஜாஜி மூலமாக இவரை சந்தித்த போது அப்புறம் அவர் சொல்லி தான் அதெல்லாம் தமிழ் பண்ண ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் என்ன வருமானத்துக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன்னு அது மாதிரி தமிழ் பண்ண வச்சு நடத்திட்டுருக்கேன். அது சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டார். அதான் இருக்கு, வீட்டில் நகை வாங்கி விற்றுருவேன்னாரு. அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இட்லி ரொம்ப பொதுவாக செட்டிநாட்டு இதில் இட்லி எஸ்பெஷலாக பூ மாதிரி இருக்கும். அதனால் அங்கே வந்தால் அந்த மகேஷ் நம்பர் 1 இருந்தார், நம்பர் 2 இவர் கம்யூனிஸ்ட் கட்சி பாலன் இருந்தார். அங்கே அந்த பக்கம் வரும்போது இவர் வீட்டில் இருந்தால் சாப்பிட்டு போவார். அன்றைக்கி வந்திருந்தார். வந்தபோது சின்ன நம்மளை வீட்டில் இல்லை, ஆட்சி மட்டும் இருந்தாங்க. இருந்தபோது அப்புறம் சாப்பிட்டு போங்களேன்னு, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னார். அதனால் இது மாதிரி இனிமேல் சின்ன நம்மளை கேட்டால் நகை கொடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சொன்னால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னார். அதே மாதிரி சத்தியம் பண்ணால் அப்புறம் என்ன நடந்து தெரியாது, போய்ட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போனேன்னு சொன்னார்.
அது மாதிரி எழுத்தாளர்களோ அல்லது வந்து பப்ளிஷர்ஸோ பெரும் பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு இருந்த காலகட்டம் அது. நல்லை சின்னசாமி செட்டி, பனகல் பார்க், சென்னை. நல்லை சின்னசாமி செட்டி, பனகல் பார்க், சென்னை. இது வந்து இவர் இந்த பழைய புத்தகம் நல்லி சாருக்கு தெரியும். இது வந்து ஓல்டஸ்ட். இதை வந்து பதிப்பு யாருன்னு பார்த்தா நாச்சியப்ப செட்டியார், கோவிலூரார் வீடு, தேவக்கோட்டை, இவங்க வீடு இது, கோவிலூரார் வீடு. அப்போ சின்ன நாம சொல்கிறார், நீ வந்து எங்கள் ஊர் கோவிலுக்கு முருகன், பிரசித்தமான முருகன் கோவிலுக்கு, இந்த முருகனுக்கு வந்து போவோம், நாங்கள் எல்லாம் ஊர்வலம் போவோம், பயணம் போவோம், வழிநடையாக பாடக்கூடிய ஒரு 15 பாடல்களை நீ எழுதி கொடு. அந்த 15 பாடல் எழுதி கொடு, நீ சினிமா இந்த துறையில் மிக பிரபலமாக ஆவா என்று சின்ன அண்ணாமலை சொன்னதுனால அவர் எழுதி கொடுத்து துள்ளி வருவது வேல் என்று இதை கொடுக்குறார். இயற்றியவர் திருச்சி வாலி பேர். அப்போ இயற்றிய திருச்சி வாலி. இதில் இன்னொரு செய்தி இருக்குது, ஒரு கூட உபரி தகவல் என்ன அப்படின்னா, வாலிக்கு மிகப்பெரிய பாராட்டு நடக்கும்பொழுது செட்டியார் அவர்கள் இதை பல ஏடுகள் பதிப்பித்து அவர்கிட்ட முதல் நூல் எங்கிட்டே இல்லையா அவருக்கு கொடுத்துருக்கார் என்ற. வாலி மட்டும் இல்லை, சின்னண்ணாமலை தொடர்புடைய பல பதிப்பகத்தார்கள், தமிழ் அறிஞர்கள் எல்லாரோடையும் நெல்லி சாருக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த காரணத்தில் அவர்கள் நம்மோடு இணைந்து பேசும்போது ரொம்ப சிறப்பாக அமைந்தது. ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன்னு இருக்கேன் சார். நம்ம தமிழ் வளர்த்த சான்றோர் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இதை நான் எப்படி முடிக்கிறது விரும்புகிறேன் என்று சொன்னால், ஆரம்பம் சொன்னது போல் இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு மனிதர் சின்னண்ணாமலை. சின்னண்ணாமலை இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தால் தமிழ் பதிப்பு உலகம் மாறி இருக்கிறோம், தமிழ் அரசியல் உலகம் மாறி இருக்கும், ஏன் தமிழ்நாடே மாறி இருக்கக்கூடும். அந்த அளவு அந்த சின்ன அண்ணாமலை என்ற பேருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்கிறது. அந்த சின்ன அண்ணாமலையினுடைய வழியிலே இன்றும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் இத்தனை புத்தகம் படித்து பார்த்தேன், அவர் சினிமாலையும் பார்த்தேன், எந்த இடத்துலையும் வந்து மக்களுக்கு தேவையில்லாத ஒரு கருத்தை கூட சின்ன அண்ணாமலை சொல்லலை. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி தன் வாழ்நாள் பூராவமாக எதிர்ப்பு என்று சொன்னால் எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்த்தார். இந்த நான் சொன்னது போல தமிழுக்கும் தேசியத்துக்கும் தெய்வத்துக்கும் எந்த குந்தகமும் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தார். ஆகவே இந்த போராட்ட குணம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சியை, அவரோடு இருக்கிறவர்களுக்கு எழுச்சியை கொடுத்தது. அவரை நாம் இழந்தோம். அவருடைய கரெக்டாக 60வது வயதில் அவருடைய என்ன அந்த மண்டபம் சார், வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபம், வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் நின்று கொண்டு சூழ்ந்திருக்க 60 ஆண்டு நிகழ்விலே அவர் தலையில் வருஷதாரை என்று சொல்வார்கள், தம்பதியை அமர்த்தி வைத்து அவர் மேலே வந்து அவர் தனியாக இருந்தார். அவருடைய அந்த தலையில் அந்த நீர் வருஷதாரை கொடுக்கிறார்கள். அப்படி மேலே அந்த குளிர்ந்த ஜலம் விழும்போதே அவருடைய உயிர் பிரிக்கிறது என்பது மிக சோகமான செய்தி. இது வந்து கரெக்டாக இந்த 60லேருந்து ஆரம்பித்து 60 முடியக்கூடிய, நான் சொன்னது போல் இது மிகப்பெரிய விஷயம் என்று கண்ணதாசன் எழுதுகிறார். அந்த பதிவை ஆர்கே அவர்கள் தான் எனக்கு அனுப்பித்தார். கண்ணதாசன் அந்த சொன்னதை அவர் சொல்கிறார். கண்ணதாசன் சொல்கிறார், இல்லை சுகர் இருக்குங்கிறார், 300 அதுக்கு மேலே இல்லை 120 இப்போ 300 வந்துடுது. இல்லை இவருக்கு சின்ன அண்ணாமலைக்கு சுகர் இருக்கு. இந்த சின்ன அண்ணாமலை சொன்னார், 2 பேரும் பேசும்போது சொல்லுகிறார்களாம், சரி எப்படியே இருக்கு, நான் இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இயல்பாக போய்விட வேண்டும், மரணம் என்பது காத்துக்கிடக்கூடாது, இயல்பாக போய்விட வேண்டும் என்று இவர் வந்து அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு அழைப்பிதழ் கொடுக்கும்போது கண்ணதாசனோடு பேசியிருக்கிறார். அது அப்படியே நடந்தது. எனவே அவருடைய வாழ்க்கை என்பது 1920 ஆரம்பித்து 1980 முடிகிறது. 60 ஆண்டுகள், அதில் 50 ஆண்டுகள் பொதுச்சேவை, 10 வயதில் ஆரம்பித்து தமிழ், கலை உலகம், அரசியல், சமுதாயம் என்று பல நிலைகளே, பதிப்புத்துறை என்று பல நிலைகளே போராடி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கினார் அண்ணாமலை. அந்த மன்னா யார் என்று சொன்னால், நாம் எல்லாம் அண்ணாந்து பார்க்க வேண்டிய மலை அவர் என்று சொல்லி, அவருக்கு ஈடு இணை இலை என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம்.